நம்ம ஊரில் ஃப்ரீயாக கொடுக்குற கொத்தமல்லி இங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியெல்லாம் சின்னதாக ஒரு தொட்டியில் கொஞ்சோண்டு விதை போட்டு கன்று மாதிரி வச்சுருப்பாங்க. அதே தான் புதினாவும். அது பார்த்திங்கன்னா 150 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இங்கே வந்து 1.5 பவுண்டு. சரியா? நம்ம அதை வாங்கி வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வளர்த்துக்கலாம். நான் இது ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நாள் வரல, கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அதே கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, கட் பண்ணி. 50 கிராம் பார்த்திங்கன்னா 1.25 பவுண்டு, அதாவது 125 ரூபா நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு வரும். இதுலேயே கம்மியாக கூட இருக்கும், 35 கிராம் இருக்கும், 52 பென்ஸ், அது 52 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி புதினாவுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, 30 கிராம் இருக்கும், 52 பென்ஸு, அவ்வளோதான். இது மட்டும் இல்லை, எல்லா இலையுமே வச்சுருப்பாங்க. பேசில் அந்த மாதிரி நிறைய இலை இங்கே யூஸ் பண்ணுற லீவ்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதுவும் எது வேணாலும் தேவைன்னா வாங்கிக்கலாம். க்ளீன் பண்ணியே வந்துடும் நம்மளுக்கு. லீவ்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாகவே இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அதே கொத்தமல்லியை நல்லா நிழலில் காய வச்சு அதை குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டியாக கட் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 20 கிராம், அந்த 16 கிராம் பார்த்திங்கன்னா 1 பவுண்டு, 100 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. அதே மாதிரி வெங்காயத்தாள் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இங்கே யூஸ் பண்ணுற இலைகளும் வச்சுருப்பாங்க. பூண்டெல்லாம் பொடி பண்ணி வச்சுருப்பாங்க, கார்லிக். இது கருவேப்பிலை பாருங்கள், 2 கிராம் தான். 2 கிராம் வந்து 1 பவுண்டு. 2 கிராம்ங்கிறது மேக்ஸிமம் ஒரு 20 இலை அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா 1 பவுண்டு. அதே மாதிரி தான் புதினாவும் பார்த்திங்கன்னா நல்லா நிழலில் காய வச்சுட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 16 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டுக்கு படிக்க வர்றதுனாலும் சரி, வேலைக்கு வர்றதுனாலும் சரி, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் முருங்கை இலை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் இல்லை 1 வாரம் முன்னாடி வந்து வெயிலில் லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி நிழலில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரில், ஜிப்லா கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? குழம்புக்கெலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் உதறிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா க்ளீனாக அப்படியே இருக்கும். நம்ம டைரெக்டாக கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா பருப்பு கூடலாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் மல்லி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதை எடுத்து அப்பப்போ, அது வளர்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. நம்ம 1 ஸ்பூன் போட்டோன்னா அதில் 1 இல்லை 2 செடி தான் வரும். அதில் அப்போ தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். நான் இது இலையெல்லாம் பறிச்சிட்டேன், அதனால தான் இப்படி இருக்குது. நிறைய இலை வரும். நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டோன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 10 செடி தான் முளைக்கும். அதை நம்ம பாதுகாத்து அதுலேருந்து தேவைப்படுறப்ப பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.